ஒடிசா மாநில மாநகராட்சி கூடுதல் ஆணையரை அலுவலகத்திற்குள் புகுந்து பாஜக தொண்டர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் அம்மாநில பாஜக தலைவர் ஜெகநாத் பிரதான் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். மாநகராட்சி அதிகாரி அத்துமீறி தாக்கப்பட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் மாநகராட்சி வழக்கம் போல அன்றும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. மாநகராட்சியின் கூடுதல் ஆணையர் ரத்னாகர் சாஹூ குறை கேட்பு விசாரணை அமர்வில் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்தார். அப்போது அவரது அறைக்குள் சுமார் 5 பேர் கொண்ட கும்பல் திபுதிபுவென உள்ளே நுழைந்துள்ளது. அவர்களுடன் மாநகராட்சி உறுப்பினர் ஜிவன் பாபு என்பவரும் உடன் இருந்தார். திகைத்து போன ரத்னாகர், வரிசையில் வாருங்கள், ஒவ்வொருத்தராக தங்களது குறைகளை கூறுங்கள் என கூறியிருக்கிறார். அப்போது ஜிவன் பாபு தயங்கி ஐயா, நீங்கள் ஜகாபாயிடம் ஏதாவது சொன்னீர்களா? நீங்கள் அவரிடம் தவறாக நடந்து கொண்டீர்களா என கேட்டிருக்கிறார். ஒடிசா மாநிலம் பாஜக தலைவரான ஜெகநாத் பிரதானைத்தான் அவரது ஆதரவாளர்கள் ஜகாபாய் என அழைக்கின்றனர். ஜகாபாயிடம் தனக்கு எந்த விரோதமும் இல்லையே என நினைத்த அதிகாரி ரத்னாகர், அப்படி ஒன்றுமில்லையே, நான் அவரிடம் தவறாக எதுவும் நடக்கவில்லையே என கூறியிருக்கிறார். ஆனால் அவரது பதிலை கேட்கக்கூடிய நிலையில் இல்லாத அந்த 5 பேர் கொண்ட கும்பல் அதிகாரி ரத்னாகரை பிடித்து தரதரவென அலுவலகத்தை விட்டு வெளியே இழுத்துச் சென்றனர். அப்படி இழுத்துச் செல்லும் போதே அவர் மீது சரமாரியாக தாக்குதலும் நடத்தினர். அந்த கும்பல் அவரை வாகனத்தில் ஏற்றி கடத்த முயற்சித்தது. ஆனால் பலரும் தங்களது செல்போனில் அந்த காட்சிகளை பதிவு செய்ததால் தாக்குதல் நடத்திவிட்டு சென்று விட்டனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக ஊடகங்களில் பெரும் வைரலானது. இந்த சம்பவத்திற்கு பாஜக தலைவர் ஜெகநாத் பிரதான் காரணம் என நினைத்திருந்த நிலையில் அவரும் தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்திருந்தார். இதையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் அனைவரும் பெரும் போராட்டத்தில் இறங்கினர். கடந்த திங்கட்கிழமை இந்த சம்பவம் அரங்கேறிய நிலையில் செவ்வாய்க்கிழமை முதல் 3 நாட்களுக்கு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநகராட்சி அதிகாரியை தாக்கியதை கண்டித்து அதற்கு காரணமான 5 பேர் மற்றும் ஒடிசா மாநில பாஜக தலைவர் ஜெகநாத் பிரதான் ஆகியோரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த விவகாரம் பெரும் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் ஒடிசா பாஜக தொண்டர்கள் 5 பேரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். ஆனால் பாஜக தலைவர் ஜெகநாத் பிரதான் மட்டும் கைதாகாமல் இருந்து வந்தார். இந்நிலையில் வியாழக்கிழமை தனது தொண்டர்களுடன் காவல் நிலையம் சென்ற அவர் போலீசாரிடம் சரணடைந்தார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனக்கும் இந்த தாக்குதலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தான் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஏற்கனவே கண்டனம் தெரிவித்திருந்ததாகவும் குறிப்பிட்டார். தனது கைதால் இந்த விவகாரம் முடிவுக்கு வரும் என்றால் தான் சரணடைந்து போலீசாருக்கு முழு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக கூறினார். இதையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் தங்களது வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிட்டுள்ளனர்.